ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வாசும் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்ய அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञानगणः प्रत्येकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ यत्सन्तशां वृषभो विश्वपः सन्तोऽप्योतमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूतं शरीरं मे विशर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बूरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मेधया पिहितः सुम्ये गोपाय. ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणहं स्वर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्.
லக்ஷ்மணிங்கிறது முன்னாடி. பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் இங்க ஓம் ஆப்யாயந்து மமாங்க வாக் பிராண சக்ஷு. இங்கேயும் 2 கல் இருக்கு, ஜாலியாக இருக்கு. கால் வைக்கிறாங்க. நமஸ்து நிராகரணமே அஸ்து ஆத்மனி நிரதேய உபனிஷத்சுதர் தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதா ஆத்மனோமயே ஏதஸ்ய மகானீஸ்தா சுதம் மே கோபாசி நேனாதீதேனாவோ த்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனஹ. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ரா ஸ்திரைரங்கைः துஷ்டுப்பும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதய்யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ விஸ்வவேதா ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓ பிரம்மாணாம் யததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகணோதி தஸ்மை தகம் வதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். பேஜ் 127, சூத்திரம் 43. பிரதானவா தேவ தது உக்தம் லிங்க பூயஸ்துவாத் தத்தி பலியஹ ததபி பூர்வவிகல்பஹ பிரகரணாத் ஸ்யாத் கிரியாமானசவத் அதிதேசாச்ச வித்யைவ து நிர்தாரணாத் தர்ஷனாச்ச. ஸோ பிரம்மசூத்திரம் அற்புதமாக போயின்னு இருக்கிறது. அதுக்கு ஒரு சங்கு எடுத்து சங்கநாதத்தோட போகணும். அற்புதமான சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. அது என்ன அப்படின்னா சம்பர்க்க. அதை நேற்றுக்கு நம்ம பார்த்து முடித்தோம். சம்பர்க்கன்றது லயக்காரணம். இந்த இவனுடைய சஜஷன் என்னென்னா, இந்த இது ஒன்றா வச்சுக்கலாமே அப்படின்றது, இல்லை தனித்தனியாக தான் வச்சுக்கணும் உபாசனை பண்ணுறது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா சமஷ்டி அதில் சொல்லப்படுறது, இதில் வெஷ்டி சொல்லப்படுறது, அதனால் தனித்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சம்பர்க்க வித்யாவில் வாயு தேவதா और
பிராணதேவதா. 2 உபனிஷத்து வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்ய உபனிஷத்து. 2 உபனிஷத்துலேயும் சம்பர்க்கத்தான் சொல்கிறது. அதனால் அப்படி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னால், ஸோ சமஷ்டி லெவலில் பௌத்திக சம்பர்க்க, வியக்தி லெவலில் சுஷுப்தியில் பிராணனில் எல்லாமே ஒடுங்கிடுது. இன்க்ளூடு அகங்காரம். இன்றைக்கி காலம்பரை ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டு வரோம். 2 ப்ராப்ளம் தான். இண்டிவிஜுவல் ப்ராப்ளம், இண்டிவிஜுவல் ஈகோ அண்ட் ஆர்கனைசேஷன் ஈகோன்னு. அப்போ சிரிச்சா பாருங்கள், அர்த்தத்தை, அதுக்கு பேர் தான் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு பேர். ஆமாம் சுவாமி, ஆமாம் சுவாமி, எல்லாருக்கும் தலையாட்டுவாங்க. அது இல்லை, அப்படி ஒரு சிரிப்பு அர்த்தத்தோடு சிரிக்கிறாங்க. கரெக்ட் சுவாமி அப்படின்னு புரியுதான், ரியலைஸ் பண்ணுறாவ. ஓகே. ஸோ அப்போது இந்த சுஷுப்தில் ஏன் நாம் நிம்மதியாக இருக்கோம்னா, அங்கே 0% அகங்காரம் இருக்கிறது. அந்த 0% அகங்காரத்தோட நம்ம ஜாக்கிரதையாக பண்ணிட்டோம்னா, எப்படி சுஷுப்தியில் இருக்கிறோமோ அதே போல் ஜாக்கிரதையில் இருப்போம். அது தாயுமான சுவாமிகள் இங்கே சொல்லாமல் இருக்கக்கூடாது. வரும்போது தாயுமான சுவாமி இது பாட்டு தான் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா சித்பவானந்தாஜிக்கு அது உயிர். அது இந்த ஒரு பக்கம் தாயுமான சுவாமி, இன்னொரு பக்கம் திருவாச்சகம் அவரோட இது. அதுலேருந்து இவர் வந்ததுனால அந்த சம்ஸ்காரத்தில் இருப்பார். அதனால் தாயுமான சுவாமி ரொம்ப பெரியவர். ஏன் தாயுமான சுவாமி சித்பவானந்த சுவாமிஜிக்கு பிடிக்கும்னா, அவர் முதலமைச்சரை திறந்துட்டு அதே சின்ன கடை வீதியில் திருச்சியில் ராஜ்யத்தில் எங்கே ரூல் பண்ணாரோ, எங்கே சிஎம் ஆனாரோ அதே இடத்துலையே கோவனாண்டியாக வந்தார். மௌன குருவை அவர் அடைஞ்சு அதுக்கப்புறம் பராபரி கண்ணி. இதெல்லாம் எந்த ஜென்மத்தில் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு தெரியல. புக்கையாவது இப்படி தொடணும். இல்லை நீங்கள் ஆசிரமத்துக்கு வரும்போது இந்த 108 கேம்ப்பு முடிச்சுட்டு வரீங்கள்ல, அப்போ இதெல்லாம் தடவியாவது பார்க்கணும். இந்த பெரிய பெரிய மஹால்லாம் கட்டியிருப்பான், அரண்மனைலாம். நம்மளால் கட்ட முடியலன்னா இப்படி தடவையாவது தொட்டு பார்த்துட்டாவது வரலாம்ல. இல்லை அது மாதிரி பண்ணணும். இந்த பெரிய பெரிய இதெல்லாம் இருப்பான். அதெல்லாம் என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் பேர் இருக்குது. பெரிய ராஜா வீட்டு இது பணக்காரியாக இருப்பான். அப்படி வாங்க சுவாமி அப்படின்னு இல்லை, அது வேறு இன்டைரக்டு இது வேறு டச். அந்த அது பண வாசனை, அது பர்ஃப்யூம் வாசனைலாம் பண்ணிட்டு கூடாது. எது குண உபசம்காரம் பண்ணணும்னு தெரியணும். இப்படிதான் பணத்தில் பண்ணினா எப்போயுமே பிரச்சனை ஆகிடும். அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்கிறதோ அதை இவர் ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளோட ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் குண உபசம்ஹார. புரியுதா? இங்கே அதிதெய்வ சம்பர்க்க வாயு, அத்தியாத்ம சம்பர்க்க பிராணஹா. அதில் உபனிஷத்து சாந்தோக்கியம் 4 அது இதில் 3வது செக்ஷனில் 1-2 மந்திரம் சொல்கிறது. பிராணாவாவ சம்பர்க்கா, பிராணாவாவ சம்பர்க்கா. முதல் சொல் 2த்துலேயும், முதல் மந்திரத்துலேயும் 2வது மந்திரத்துலேயும் இதே போல் சேமாக இருக்கிறது பிருகதாரண்ய உபனிஷத்து. நான் புதுசாக சொல்லலை, இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா, இப்போ அதனால் திருப்பி சொல்கிறேன். இப்படிதான் பிருகதாரண்யத்தில் அதில் என்னென்னா 1, 5, 21, 22 அதிதெய்வ சிரேஷ்டத்துவம், அத்தியாத்ம சிரேஷ்டத்துவம், வாயு பிராணஹா. ஓகே, அதிதெய்வம் வாயு, அத்தியாத்மம் பிராணஹா அப்படி சொல்கிறோம். ஓகே, அப்போது இந்த இந்த பிராணனில் காலத்தத்துவம் உள்ளே நுழைஞ்சிடுத்துன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த எல்லா கவுன பிராணம் இருக்குல்ல, படிப்படியாக ஒன்று ஒன்றா இல்லாமல் போயிடுவார். கவுனப்பிராணால் காலத்தத்துவம் வந்துச்சுன்னா அதுவே புரியணும். அந்த பிராணன் அந்த கடைசி காலத்தில் டெத் ஆகும்போது மூச்சு திணறும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எனக்கு டெய்லியே திணறுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி பண்ணும்போது அந்த பிராணன் இதுவாகிடும். புரியுறதா? அப்போது அந்த பிராணன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ நம்ம பாடியில் நகைலாம் போட்டிருக்கோம்,
வளையெல்லாம் போட்டிருக்கோம், கங்கனெல்லாம் போட்டிருக்கோம், ட்ரெஸ்லாம் போட்டுருக்கோம், நான் வேறு எக்ஸ்ட்ரா மாலையெல்லாம் போட்டுருக்கேன். இதனால் நான் லைவ் இல்லை, பிராணன். இந்த பிராணன் இருந்தால் தான் இதெல்லாம் இப்போ புரியுறதா? இல்லைன்னா ஐஸ் பாக்கில் வச்சுடுவாங்க. இப்போ புரியுதா? இவ்வளோ பெரிய சாம்ராட்டை படித்த சுவாமிஜி அவரை இந்த பக்கம் ரோடுக்கு வெளியில் வச்சுட்டாங்க. அதுதான் லைஃபு. புரிஞ்சுக்கிட்டா சரி. புரியுதா? அவருக்கே இந்த கதினா நம்ம கதிலாம் என்ன பண்ணுவான்றதெல்லாம் விரக்தி ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. அவருக்கே சுவாமிக்கே இப்படி ஆகிருக்குன்னா நம்ம எது வேணால் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். என்ன? ஓகே. அதனால் இது எல்லாமே நமக்கு பாடம், வைராக்கியம். அதனால தான் வைராக்கிய சிபிர். ஏன் வைராக்கிய சிபிர் கொண்டு வந்தது? சாம்பிராட்டை பண்ணினா கூட வெளியில் தான் சமாதி வைப்பாங்க. புரியுதா? அவ்வளோ வைராக்கியம் இருக்கணும் உனக்கு. ஓகே. நீ சும்மா இந்த நான் 10க்கு 10 ஒரு வீடு வாங்கிட்டா அதில் ஒரு இப்படி சாயக்கூடாது, அப்படி சாயக்கூடாது, அப்படிலாம் ரொம்ப பெருமை வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பெயிண்ட் கூட அடிக்கிறதில்ல அந்த வீட்டுக்கு. புரியுதா? புதுசாக கார் வாங்குவான். கார் வாங்கும்போது அதுக்கப்புறம் துடைக்க கூட மாட்டான். அந்த முன்னாடி இது இருக்குது பாரு, இந்த அது பண்ணவே பண்ணது. ஏன்னா அங்கே குப்பையாக கொட்டி கிடக்கும். அதுதான் மோகம். 10 நாள் தான், அதோடு அதுக்கு இது முடிஞ்சிடுது. புரியுதா? இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு டைம் பிஸியாக இருக்கீங்களா? இதெல்லாம் தெரியவே இருக்காது. ஓகே. சாந்தோக்கிய வாயு பிராணகா சம்பர்க்கா பிரகதாரண்ய வாயு பிராணகா சிரேஷ்டத்துவம். இதுதான் சப்ஜெக்ட் மேட்ரு. இவன் என்ன பூர்வபக்ஷி சொல்கிறான், ரெண்டுமே ஒன்றா தானே இருக்குது. சாந்தோக்கியமும் அப்படி தான் சொல்கிறது, பிரகதாரண்யமும் அப்படி சொல்கிறது. எதுக்கு நீ வியாசாச்சாரியரே சங்கராச்சாரியரே தனித்தனியாக எதுக்கு சொல்லணும்? தனித்தனியாக ஏன் சொல்லணும்? நமக்கே நம்ம அறிவுக்கே இது எட்டுறதில்ல. ஒன்றா பண்ணலாம். 2 விஷயம். நம்ம ஒரு செல்ஃபிஷ் கூட 2 பண்ணால் 2 உபாசனை பண்ணணும். அதுக்கு பதிலாக ஒரு உபாசனை பண்ணாலும் நமக்கு போகிறோம். எதாவது ஷார்ட்கட்டில் ஈஸியாக இருக்கும். புரியுதா? அதனால் பூர்வபக்ஷி நம்மளை தான் சொல்கிறான். அதனால் நான் பூர்வபக்ஷி பக்கம். புரியுதா? அவன் என்ன சொல்கிறான்? ரீசன் சொல்கிறான். நான் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் சொல்கிறான். ஐத்திரேய உபனிஷத்தில் அக்னிர் வாக்கு பூத்வா முகம் பிராவிஷத்து வாயு பிராணோ பூத்வா வாயு பிராணோ பூத்வா நாசிக்கே பிராவிஷத். தேர்ஃபோர் ஏக சம்பர்க்க உபாசனா பண்ணலாமே. மை சஜஷன். புரியுதா? இங்கே வாயு பிராணவே சொல்கிறது ஐத்திரேய உபனிஷத்து. அதனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஞானியாக விதேக முக்தி அடையும் போது, விதேக முக்தின்னு என்ன? இதுக்கப்புறம் அவனுக்கு சரீரம் கிடையாது, இது லாஸ்ட் பர்த். அப்படி விதேக முக்தி அடையும் போது என்னாகும்? அவனோட இந்திரிய தேவதைகள்லாம் அந்தந்த தேவதையோடு போய் சேர்ந்துடும். எல்லாமே போய் அதில் போய் சேர்ந்துடும். இதுக்கு முண்டக்க உபநிஷத்தில் பிரமாணம் சொல்கிறான். யார்? பூர்வபக்ஷி. நம்ம ஊரில் வாதம் பண்ணினா கூட அதை அத்தாரிட்டியோடு பண்ணுறான். இப்போ புரியுறதா? இப்போ இருக்கிற பயல்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை நமக்கு. ஓகே, சரி போகிறது. முண்டக்கத்தில் கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டாக தேவாஸ்ச சர்வ பிரதிதேவதாசு. அந்த ஆதி தெய்வம் அத்தியாத்மத்திலேருந்து ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கிறது. இப்போ நம்ம பாடி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இது இந்திரா. இந்த கையோட சக்தியில் இந்திர தேவதா இருக்குது. புரியுதா? காலில் விஷ்ணு தேவதா இருக்கிறது. புரியுதா? கண்ணில் சூரியன் தேவதா இருக்குது. வாக்கில் அக்னி தேவதா. அதனால தான் அக்னி வச்சுருக்காங்க வாக்கு. அதனால் இங்கே ஒரே ஒரு அக்னி மாத்திரம் தான் பேசலான்னு எழுதியிருக்காரு. வாக்கு யஜ்ஞ கல்பனை. இது வெரி ஃபேமஸ் மந்திரம் இது. அதனால் பூர்வபக்ஷவாதம் சரியாக தான் இருக்கிறது. சனாதன தர்மம் இருக்க தெய்வீகத்தோடு கனெக்ட் பண்ணுறது நம்மளை. ஓகே, சர்வ தர்ம சமபாவம் போயிடுத்து. அது கொடுங்காரி அந்த இங்கிலீஷ்காரி அல்ல இந்திராகா, அவள் மாற்றி விட்டுட்டு போயிட்டான் 1975. இப்போ 25. புரியுதா?
அதில் ஒரு 25, இதில் ஒரு 25, 50 வருஷமாக அது அந்த 50 வருஷத்தினுடைய ராட்சசத்தினுடைய குட்டி தான் உதயநிதி. புரியுறதா? இப்போது டிங்கு கொசு மாதிரி சனாதன தர்மத்தை அழித்திடும்னு சொன்னான்னா அந்த ராட்சசியோட பரம்பரையில் வந்த குட்டி இது. புரியுறதா? இப்போ அந்த லிங்க்கு தெரியணும் உங்களுக்கு. ஓகே, இவாளுக்கு யார் முன்னோர்கள்னால் மெக்காலே அண்டு கால்டுவெல் அவன் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரன் வந்தால், ராபர்ட் கிளைவ் வந்தால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கு மத்தியில் வந்து நம்ம வேதாந்தம் படிக்கிறோம், சத்தியத்தை வேதத்தையும் காதில் கேட்குறோம். நம்ம புரியுதோ புரியலையோ இந்த உபனிஷத்து வார்த்தையும் வேத சப்தமும் நம்ம காதில் விழுறது எத்தனையோ ஜன்மாந்திர விஷயம். புரியுதா? இந்த சப்போஸ் இந்த ஜென்மத்தில் புரிஞ்சாலும் புரியாகட்டினாலும் நெக்ஸ்ட் வந்து யோக பிரஷனாக தான் பிறப்பான். கண்டிப்பாக நீ இப்போவே முடிச்சுட்டீங்கன்னா ஓகே, முடிக்கலைன்னா வச்சுக்கோ, நெக்ஸ்ட்டு ஒரு குரு இந்த மாதிரி 108 கிளம்பி கூட்டிகிட்டு போகிறா தெரியாது. புரியுறதா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பரம்பரையில் இல்லை யாரும். இப்போ எப்படியா இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம், எங்கள் சுவாமி பிரம்மசூத்திரம் எடுக்கலை, ஏன்னா யாருமே 2 உபனிஷத்து படிக்கலை, அதனால் கிடையாது. நீங்கள் வந்து டெய்லியே படிக்கிறீங்க. எதில் படிக்கிறீங்க? ஆத்ம விசாரத்தில் ஒரு உபனிஷத்து கம்பல்சரி. புரியுறதா? 2 பகவத்கீதா, ஒரு உபனிஷத்து. புரியுதுல? சும்மா ஒன்றும் இது பிரம்ம வித்யாட்சி இதில் பிரம்மசூத்திரத்தெல்லாம் எடுக்கலை. அது மாண்டுக்கிய உபனிஷத்தோட நம்ம வந்து பிரம்மசூத்திரத்தை படிச்சுட்டு இருக்கோம். புரியுறதா? அப்படிலாம் நம்ம அதனால் மாண்டுக்கு ஏக ஏவ அலம், ஏக ஏவ அலம். புரியுதா? ஆத்மா ஏக ஏவ அக்ரே ஆசித் ஐத்திரேய. புரியுதா? அதே மாதிரி சொல்கிறது. அப்போது பூர்வபக்ஷி சொல்கிறதுல அக்ரி, 100% அக்ரி. இப்போ ஆனால் புதிய படத்தில் இப்போ எடுத்துட்டாங்க அந்த 100% அக்ரி. ஓகே, போடுறீங்களா? பிரச்சனை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம் அக்ரி அப்படின்னு. அதனால் எங்கே நான் பார்க்குறேன்னா அது நாலெட்ஜ் ஆகிடும். புரியுதா? அதனால் ஸோ அதை பார்த்து தான் இங்கே 100% அக்ரி அப்படிங்க நான் எழுதியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு ஒக்காபுலரி நமக்கு கிடைக்கணும்ல, அது எங்கே இருந்தாலும் பிரமாணம் எடுத்துப்பேன் நான். ஓகே, அது அவன் எந்த நோக்கில் சொல்கிறாலாம் தெரியாது, நமக்கு ஒரு சொல்லு கிடைக்கிறது. புரியுறதா? இப்போ அந்த மாதிரி பசி இருக்கணும், நமக்கு நாலெட்ஜ் பசி இருக்கணும். ஓகே, அக்ரி. ஒரு இன்சிடென்டல் ட்ரெண்டு என்ன இருக்குன்னா, சமஷ்டி வெஷ்டி வேறு சும்மா ஒரு இது எல்லாமே ஒன்று தான், ஆனால் ஸ்லைட்லி ஒரு இடத்துல இடிக்கிறது. அது என்ன அப்படின்னா சமஷ்டி வெஷ்டி இருக்குல்ல, அது வந்து ஒத்துக்க முடியாது. அதனால் ஐத்திரேய முண்டக்க உபனிஷத்து ஏக வித்யான்னு சொல்லலாம், ஆனால் இது பேத வித்யா தான். ஏன்னா இப்போ வந்து நீ ஒரு சைன் போடுறேன்னு வச்சுக்கேன், உடனே ஐநாவில் ஒத்துப்பானே. இப்போ அவர் சைன் போட்டார், உலக யோகா தினம் ஒத்துக்கிட்டான். யார்? பிரைம் மினிஸ்டர். எல்லா பிரைம் மினிஸ்டரும் போட்டாலுங்கன்னு இது ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர். அவர் சைன் வந்து சமஷ்டி லெவல், நம்ம சைன் வந்து வெஸ்டி லெவல். ரெண்டுத்தையும் எப்படி ஒப்பிட முடியும்? எங்கள் வீட்லேயே நான் யாரும் என் சைனை ஒத்துக்கிறதில்ல. அதனால் சமஷ்டி வெஷ்டி வந்து பேதம் இருக்கிறது. அதனால் இது பேத வித்யா அர்த்தம் ஆகிறதில்ல, பேத வித்யா அப்படின்னு. அப்போது இதை நீ இப்போ புரிஞ்சுக்கோ, வித்யா அபேதம் இருக்கிறது. ஓகே, இது முடிஞ்சிருது. இதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து 43வது சூத்திரத்துக்கு நம்ம போகிறோம். இப்போது 43வது சூத்திரம் வந்து பிரதானவத்து ஏவ தது உக்தம். ஓகே, பிரதானவத்து, பிரதானம்ன்றது ஒரு ஆகுதி, ஒரு புரோட்டோசா. இந்த இதில் இந்த இட்லி சொன்னேன்ல, இந்த சின்ன சின்ன இட்லி 14 இட்லி, 14 இட்லி மாதிரி ஒரு சடங்கு பண்ணுவாங்க. இந்த ஒரு மாதிரி மாவில் பிசைஞ்சு பேஸ்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணு, அதுக்கு பேர் பிரதானம். ஓகே, பிரதானம். பிரதானவத்து ஏவ அது எங்கே கொடுக்குறாங்களான்னா இந்திரனுக்கு அளிக்கப்படக்கூடிய ஆகுதிகள் அது. ஓகே, ஏற்கனவே இது வந்து 3-3-21 23 சூத்திரத்தில் ஒரே தேவதையாக இருந்தாலும் கூட வேறு வேறு பெயர் இருந்ததுன்னா வேறு வேறு உபாசனையாக தான் பண்ண முடியணும்.
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது மீமாம்ச சாஸ்திரம். நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. வேதாந்தத்தில் வந்து எல்லாம் சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகித பிரம்மன்லாம் இப்போ ஞாபகம் வரும். இப்போ வரக்கூடாது. அது இப்போ நம்ம வந்து பூர்வ மீமாம்சத்தை பேஸாக வச்சுக்கிட்டு வேதாந்தத்துக்குள்ளே போகிறோம். ஏன் கர்மத்தில் இருக்கோம். எப்படி கர்மத்தில் இருக்கோம்? மானச கர்மத்தில் இருக்கோம். புரியுதா? உபாசனன்றது என்னது? மானச கர்மம். ஓகே. அப்புறம் இந்த கர்மம் எப்படிப்பட்ட கர்மம்? நிஜமான கர்மம் இல்லை. அப்பப்போ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன் நான். விஷுவலைஸ் பண்ணுறது, இமேஜினேஷன் பண்ணுறது. உபாசனை சொன்னாலே அதுக்கு பேர் இமேஜினேஷன். இல்லாட்டி மஞ்சள் பொடியில் பிள்ளையார் வருவாரா? மஞ்சள் பொடி தான் ஆலம்பனம். ஆனால் அதில் பிள்ளையாரை கொண்டு வருவோம். விஷுவலைஸ் பண்ணணும். புரியுறதில்ல? அப்போ காலையில் பெட்லேருந்து வரும்போது அந்த இது தொட்டு வணங்கணும். ஏன்? சாட்சாத் லக்ஷ்மி பிறந்த ஊர். அப்படிதான் இந்த பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்தது இது இந்த பூமியில் தான். அதனால் எத்தனையோ மகான்கள் நடந்த பூமி இது. அதனால் என் காலு பரிசம் பட்டால் இதெல்லாம் மேனர்ஸ். பாதம் வந்து இன்னொருத்தர் ஒரு காலு படக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பண்பாட்டில் ஒன்று. அப்படிதான் அது வந்து ஆஸ்தா சம்ஸ்கிருதி. புரியுதா? பரம்பரா. புரியுதா? இதுதான். அப்போ நம்ம வந்து இப்போ வந்து திவ்ய கும்பலில் வந்துருக்கோம் நம்ம. புரியுதா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே மீமாம்ச சாஸ்திரா அது என்ன சொல்கிறது? நானாவா தேவதா பிரதக் ஞானாத். நானாவா தேவதா பிரதக் ஞானாத். அதாவது ஒரே தேவதா கூட வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பேரில் கும்பிடும்போது அந்தந்த சுவாமிக்கு வேண்டிய அர்ச்சனை, அந்தந்த சுவாமிக்கு வேண்டிய நெய்வேத்தியம், அந்தந்த சுவாமிக்கு வேண்டிய பலம், இதெல்லாமே வேறு வேறு. கன்ஃபியூஸே நீங்கள் ஆகக்கூடாது. வேறு எவனுக்காவது ஆகட்டும். புரியுதா? அந்த தேவதையில் அந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி சரஸ்வதி வச்சு கும்பிடக்கூடாது. நான் வந்து சரஸ்வதி பூஜை அப்போ புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடக்கூடாது. புரியுதா? கும்பிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கும்பிட்டா தப்பு கிடையாது. ஆனால் அந்த தேவதை பலம் கொடுக்காது. ஏற்கனவே கொடுக்குறது கஷ்டம். என்ன நம்மளோட சிரத்தை ரொம்ப கம்மியாக இருக்கிறது. சிரத்தையோடு பண்ணணும். அந்த சாமி கும்பிடும்போது எப்படி இருக்கணும்? அந்த சிரத்தையோடு பண்ணணும். அப்படி பண்ணணுன்னா அப்போது இந்திர தேவதையே ஒரு இடத்துல இந்திராய ராஜஸ்வாஹா இந்திராய அதிராஜாய ஸ்வாஹா இந்திராய ஸ்வராஜேன ஸ்வாஹா. ஒரே இந்திரன் தான், ஆனால் வேறு வேறு விதமாக சொல்கிறது. அதாவது தலைவனான இந்திரனுக்கு ஆகுதியை அளிக்கிறேன், அனைவருக்கும் தலைவனான இந்திரனுக்கு ஆகுதியை அளிக்கிறேன், தனக்கு தலைவனான இந்திரனுக்கு ஆகுதியை அளிக்கிறேன். அப்படி தது உக்தம். ஓகே. அப்போ பூர்வ மீமாம்ச சூத்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி தேவதா ஒன்றாக இருந்தாலும் வாயு பிராணா சமஷ்டி வெஷ்டி பேதத்தினால பூர்வ மீமாம்ச சாஸ்திரப்படி ஐக்கியம் ஏற்படாது. பேதம்தான் சொல்லணும். அப்போது நம்ம வந்து சபரிமலைக்கு போகும்போது ஒரு ஐடியாவில் இருப்போம், அதே திருப்பதிக்கு போகும்போது வேறு ஐடியாவில் இருக்கும். கன்ஃபியூஸே வரக்கூடாது. கன்ஃபியூஸே வர முடியாது. ஏன்னா நமக்கு தெளிவாக இருக்குது ஒரே ஈஸ்வரர் தான், ஆனால் வேதத்தில் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே. புதிய ஷோரூம் அப்படிலாம் சொல்லுவா இல்லையா? புதிய அது என்ன அப்படின்னா 29வது அதிகரணம். ஓகே. டிஃப்ரெண்ட்டான தலைவலி அதிகரணம். ஓகே. லிங்க பூயஸ்துவ அதிகரணம். லிங்க பூயஸ்துவ அதிகரணம். ஓகே. அது என்ன அப்படின்னா 44வது சூத்திரத்துலேருந்து 9 சூத்திரம் இருக்குது. அதுக்கு ஏன் இவ்வளோ சூத்திரம் எடுத்துக்கிறாரு தெரியல. வியாசாச்சாரியர் நம்ம அவர் கேட்க முடியுமா? பெரியவா சொல்கிறது கேட்டுக்கணும், அவ்வளோதான். சரிப்பா அப்படின்னு. ஓகே. இதில் என்னென்னா 9 சூத்திரம் எடுத்துக்கிறாரு. நம்ம 9 சூத்திரம் எடுத்து ஆகணும். புரியுதா? அதனால் நீங்கள் கேட்டாகணும். புரியுதா? இது லிங்க் புரியுதில்ல, நடுவில் புரியலன்னுலாம் சொல்லக்கூடாது. புரிஞ்ச மாதிரி தலையை ஆட்டிக்கணும். ஓகே. நம்ம வந்து முதல்ல உங்களுக்கு வந்து ஏமாற்றாமல் எடுத்துன்னு போகிறோம் பாரு. அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க.
அதுக்குன்னு அசால்ட் ஆகிடக்கூடாது. நிறைய உள்ளர ரகசியங்கள்லாம் இருக்கும். புரியுதா? நீ வந்து கேஷுவாலிட்டி எடுத்துக்கினா போச்சு. புரியுதா? அப்புறம் அதிர்ந்தும் போகக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, இது என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அப்படின்னா, சுக்ல யஜுர்வேதம் சதபத பிராமணம். அந்த சதபத பிராமணத்தில் 10, 5, 3, 1 மந்திரம். அவ்வளோ என்ன சொல்கிறது, அது பெரிய மந்திரம். அவ்வளோ நம்ம படிக்கிறதுக்கு பொறுமையும் நேரமும் கிடையாது இப்போ. அதனால் ஷார்ட்டாக நமக்கு பாயிண்ட் மாத்திரம் எடுத்துக்கலாம். மனஹா ஸ்திதா அக்னி. மனஸ்திதா அக்னி. மனஸ்திதா, சிதா சங்கரா சா, சிதா அக்னி. அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எடுத்துன்னு இருக்கிறத மாற்றி பேசுகிறேன். இது தலைவலி சொல்கிறீங்க, இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க. அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதுனாலையும் தலைவலியாக இருக்குது. புரியுதா? எவனோ ஃபாலோ பண்ணுறனா நம்ம ஜாலியாக கேட்டுட்டு போயிடலாம். நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன? மனசிதா அக்னிகி, வாக்சிதா அக்னிகி. அப்படின்னா நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்மளுடைய ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணம், கவுனப்பிராணம், எத்தனை வேலை பண்ணுறோம் நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். அவ்வளோ வேலை பண்ணுறோம். நடக்கிறோம், பேசுகிறோம், பார்க்குறோம், அப்புறம் அதை எடுக்கிறோம், சாப்பிட்றோம். புரியுதா? அப்புறம் என்னென்னோ பண்ணுறோம். அதுவும் சில பேர்லாம் வந்து ரெக்க கட்டிட்டு பிறப்பாங்க. அவ்வளோ வேலை இருக்கும். புரியுறதா? அத்தனை வேலைகளும் இந்த இந்திரியங்கள் மூலியமாக தான் பண்ண முடியும். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்த கரணம் இருக்கு இல்லையா, இது மூலியமாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. இந்த தோசை சுடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தோசை ஓகே, அது வந்து இப்படியே இழுத்துன்னு இருக்கணும். புரியுதா? அப்படி கொஞ்சம் நடுவில் விடுவாங்க. அது ஒரு அற்புதமான டிசைன். புரியுதா? விட்டு அப்படி பெருசாகி டக்குன்னு இப்படி மடித்து இப்படி போடணும். புரியுதா? சிறிதெல்லாம் காஞ்சி போயிடும். அவ்வளோதான். சரி போடு, அது நல்லா தான் இருக்கும். தோசை கூட போட தெரியாது. தெரியாதுன்னா தோசை போடுவாங்க, தட்டில் எடுத்து போட தெரியாது. அது ஒரு தினசாக போடணும். அது சாப்பிட்ற மாதிரி. இந்த இட்லி வைக்கிறான்ல, மலாந்துட்டு படுக்கிற மாதிரி இட்லி வைப்பான். அது இப்படி போடணும். புரியுதா? எப்படியோ வயிற்றுக்கு தானே ஜீ போகிறத. நான் இப்படி பார்ப்பேன். நல்ல காலம், நம்மளை எவனும் கல்யாணம் பண்ணிக்கல. ரொம்ப கஷ்டப்படுவா. புரியுதா? அதனால் இது ஒன்று. இதில் இது என்னென்னா, இப்போ இந்த நம்ம இந்த சாஸ்திராலயத்தில் இது பண்ணுவோம். லக்ஷ்மண் பார்த்தோன்னு ஞாபகம் வருது. காயத்ரி ஹோமம் பண்ணுவோம். இவனும் லக்ஷ்மணும் மித்ரன் ஒரு பையன் இருக்கான். 2 பேரும் கலருவாங்க பாருங்கள் அந்த அக்னியை. ஒரு தடியாக வச்சுருப்பான். கலரி கழப்பு அந்த இதுவும் தூசும் தும்பும் அந்த பொரியும் அப்படி கலப்பிட்டு திருப்பி பஸ்ஸுன்னு அப்படி அக்னி வந்து ஜுவாலையோடு இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தீங்க? நீங்கள் தான் இறங்கி கீழே போகிறீங்களா? நீ என்ன சேரில் போட்டு அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜேசிபி மாதிரி பின்னாடி போயிட்டு முன்னாடி வருவீங்க. புரியுறதா? நான் அப்படியே சிவனே பார்ப்பேன். நான் சரி நல்லா கலரி விட்றான் அப்படின்னு. அடுத்த தடவை இந்த கொம்பு எங்கேயாவது ஒடிச்சு வச்சுடுவோம் அப்படின்னு. இப்போ அந்த கலரி விட்டோடனே அந்த அக்னி கீழே தக்கன்னு இருக்கு இல்லையா, அந்த அக்னி வந்து இன்னும் ஜாஸ்தியாகி அந்த சமித்தோட பத்திட்டு வரும்போது அந்த அக்னி ஜுவாலையாக இருக்கும். அதுபோல் இந்த ஒவ்வொரு கை இப்படிலாம் நீட்டுற இல்லையா, இதெல்லாம் ஒரு அக்னி. ஓகே, நடக்கிறது, பேசுறது எல்லாமே அக்னி. நாட் ஓன்லி வாக்கு அக்னி, நம்ம செயல்கள் அனைத்துமே அக்னி சம்பந்தப்பட்டது. அப்போது ஒரு மனுஷனுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளோ அக்னி வந்து கலப்புறான். யாக அக்னி, இதெல்லாம் யாக அக்னி சொல்கிறது. அப்போது ஒரு நாள் மாத்திரம் இல்லை, ஒரு மாதம் மாத்திரம் இல்லை, வருஷம் முழுக்க பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ பல்லாயிரக்கணக்கான கர்ம அக்னி இவன் பாடியிலேருந்து உற்பத்தி ஆகிறது. திஸ் இஸ் விஷுவலைஸ் வேள்வி ப்ரேயர் தான். இந்த சதபத பிராமணத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இது ரொம்ப பேஸு.
இதுதான் இந்த 9 இதுலேயும் போகிறோம். அதனால் இதை விட்டுட்டின்னு வச்சுக்க, இதே மாதிரியே ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. மானசாகினி சொல்லுவோம் நம்ம. ஓகே, மானசாகினின்னா ஏதோ மானசாகினி இல்லை, நம்ம உடம்புலேருந்து உற்பத்தி ஆகிற மானசாகினி. புரியுதா? இப்போ இப்படிலாம் பண்ணுறோன்னா மானசாகினி அங்கே நெருப்பு பொறி பிறகு இப்படிலாம் பார்க்கக்கூடாது. புரியுதா? அது நஜ அக்னி, இது மானசாகினி. புரியுதா? அது பூதாகினி, இது மானசாகினி. ரெண்டுத்துக்கு வித்தியாசப்படுறதில்ல. இது அடிக்கடி சொல்லுவேன் நான். அது பூதாகினி, மானசாகினி சொல்லுவேன். இப்போ அக்னி உபாசனம் பண்ணுறோம். ஓகே, சரி. இது சதபத பிராமணத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, கரண பிரவருத்திஷு அக்னி திருஷ்டி. இது எப்படியா? கரண பிரவருத்திஷு. கரண பிரவருத்திஷுன்னு என்ன? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணம். இது ஒரு பேசிக்கு பாடம். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்த கரணம். புரியுதா? பார்க்கறது கேட்கறது இதெல்லாம் கர்மேந்திரியம். நடக்கிறது பேசுறதெல்லாம் ஞானேந்திரியம். சுவாமிஜி சொன்னால் கரெக்டாக தான் இருக்காங்க. நீனும் அந்த இங்கிலீஷ்காரி மாதிரி அப்படியே தலையாட்டினா என்ன அர்த்தம்? அவளுக்கு புரியாது. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சொன்னால் அட்லீஸ்ட் நம்ம ஊரில் பிறந்ததுக்கு, அதுவும் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு என்ன கர்மேந்திரி ஞானேந்திரியமாக தெரியணும். நம்ம பரமார்த்தன் சுவாமிஜிக்கிட்ட கேட்கணும், பிரம்மசூத்திரம்லாம் புரியுது சுவாமி, அப்பப்போ சூக்ஷ்ம சரீரம் சொல்கிறீங்களே அதுதான் புரியல அப்படின்னு ஒரு சுவாமிஜிட்டு. நீங்கள் தத்துவபோதம்னு ஒரு புக் இருக்குது, அந்த கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் படிங்க. நீங்கள் தத்துவபோதனா என்ன சுவாமிஜி? அதனால் எனக்கு நான் இதெல்லாம் பிரமாணம் இருக்கு, அதனால் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. புரியுறதா? நம்ம மூதோதைகளோட பிரமாணங்கள்லாம் இருக்கிறது. அதனால் எனக்கு நீ சொன்னாலும் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இதெல்லாம் நான் இப்போ எடுக்கிறதெல்லாம் 100, 200, 500 வருஷத்துக்கு பிறகு பாரதம் சுதந்திரம் ஆகிடும். புரியுதா? அப்போ இதில் யாகம் ராத்திரி 11 மணிக்கு படிச்சுட்டு இருக்கான். புரியுதா? அவன்லாம் டெவலப் ஆகி வந்துடுவான். அப்போ இதில் முமுட்சுவாக உள்ளவன் தேடி கண்டுபிடிப்பான். புரியுதா? அப்போ அவனுக்கு சுவாமிஜி அந்த காலத்திலேயே இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படிதான் புரியுது. இப்போ உங்களுக்கு சம்பூர்ண பாரதம், பரம்பைப பாரத். கரண பிரவருத்திஷு அக்னி திருஷ்டி. கரண பிரவருத்திஷு அக்னி திருஷ்டி. அப்போ நீ பண்ணுறதெல்லாம் என்னது? அக்னி ஆகிறது. புரியுதா? இதில் என்ன அர்த்தம்னா, இது மானச அக்னி. மானச அக்னின்னா புரியுதுல, கற்பனை பண்ணக்கூடிய ஒரு அக்னி. இதில் ஜோதிஷ்டோமா அக்னி இருக்கிறது. ஜோதிஷ்டோமா யாகம். ஓகே, நாம் நிறைய யாகம் பண்ணியிருக்கோம். காரிஷ்ட் யாகம் பண்ணி அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். யாகம் பண்ணினா மழை வரும். இது வந்திருக்கு. புரியுறதா? இருந்தது. நம்ம திருப்பதியில் ஒருத்தர் இருக்கார், அவர் சிவபார்வதியோட புத்திரகாமஸ்டி யாகம் பண்ணினார். அதுலேருந்து ஆட்சியே வரல. ஏன்? 70வது வயசில் புத்திரகாமஸ்டி. அப்போ யாகத்தை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. புரியுறதில்ல? அதனால் அவருக்கு குழந்தை பிறக்கலை. புரியுதா? அப்படியே குழந்தை பிறந்தோடனே ராஜ்யத்தை அப்படியே ஒப்படைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு 75 வயசில். அதெல்லாம் நடக்காது. நம்ம காரிஷ்ட் யாகம் பண்ணினோம், மழை வந்தது, எல்லாரையும் கங்கை மாதிரி அங்கே குளிக்க வச்சோம். எல்லா புரட்சியும் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்புறம் சகசர சண்டி யாகம் அங்கே போய் ராமர் கோயிலில் பண்ணோம். அப்போ மழை வராத காலத்தில் மழை வந்தது. புரியுறதா? யாகத்தினுடைய பலம். புரியுறதா? அப்புறம் சண்டி யாகம் பண்ணிட்டு தான் காஷ்மீருக்கே போனோம் நம்ம. புரியுதா? இந்த மாதிரி நம்ம கூட பூர்வ மீமாம்சக்காரங்களோட சேர்ந்துன்னு அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. புரியுதா? இதெல்லாம் பண்ணுவோம். இவர் வேதாந்திய மேலே போய் வேதாந்தியம் எடுக்கிறாரு, கீழே சண்டி யாகம் பண்ணிட்டு போகிறாரு, இதுக்கு அந்த பக்கம் கும்பாபிஷேகம் பண்ணுறாரு, அப்புறம் காஷ்மீருக்கு போகிறேன்றாரு அப்படின்னு. ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிடுவான். எதுவுமே புரியலன்னு வச்சுக்கேன், எதுவுமே ஆகாது. அப்போ அக்னி ஆர்கியூமெண்ட்டு, அக்னி ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய உபாசனா, அக்னி உபாசனா. இங்கே என்ன சந்தேகம் வருதுன்னா, கர்மாங்க உபாசனையா அல்லது சுதந்திர உபாசனையா? இந்த 9 சூத்திரமும் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? கர்ம அங்க உபாசனையா அல்லது
ஸ்வதந்திர உபாசனையா, இண்டிபெண்ட் உபாசனையா, தனியாக செய்யலாமா, இல்லை இந்த யாகத்தோடு சேர்ந்து பண்ணக்கூடிய உபாசனையா அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி உபாசனை ஜோதிஷ்டோமா யாகத்தில் பண்ணணுமா இல்லையா? வைதிக சடங்கோட, இந்த வைதிக சடங்கோட ஜோதிஷ்டோமா யோகம் இருக்குது. அது ஒரு பெரிய யாகம். அதில் நிறைய உபாசனைலாம் வரும். அதில் இந்த உபாசனையை சேர்த்துக்கலாமா, இல்லை தனியாக சுதந்திரமாக பண்ணணுமா அப்படின்னு சொன்னோம். கர்ண விருத்திஷு அக்னி தர்ஷனம். ஓகே, அப்போ இந்திரிய வியாபாரத்தெல்லாம் எப்படி பண்ணணும்? அக்னி தர்ஷனமாக பண்ணணும். ஒரு நேரத்தில் ஒன்று சொல்லிட்டுருக்கேன். சாப்பிட்றத ஆகுதியாக பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கேன். புரியுதா? இப்போ நீ உன்னுடைய ஆக்ஷன்லாம் அக்னி யாக குண்டமாக பண்ணணும்னு சொன்னேன். அப்போ நம்ம வாழ்க்கையே வேள்வி. புரியுதா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வாழ்க்கையே வேள்வி. இதுதான் சனாதன தர்மம். புரியுறதா? அப்போ சதபத பிராமணத்தில் ஸ்டேட்மெண்ட்டு மனசிதா அக்னியே அப்படி சொல்கிறது. மனசு மாதிரி வாக்கு இந்திரியாதி மாதிரி எல்லாமே பல நாள் பல வேலைகள் நடக்கிறது. இதுக்கு பேர் மானச அக்னி. இதில் விஷுவலைஸ் பண்ணணும். அக்னி உபாசனா, கர்ணவிருத்திஷு அக்னி உபாசனா. இதை கர்மாங்க உபாசனமாக பண்ணணுமா, சுதந்திர உபாசனமாக பண்ணனா? இதுதான் வாதம். இது பூர்வ மீமாம்ச விதிப்படி நடக்கின்ற விஷயம். சித்தாந்தி என்ன சொல்கிறான்னா சுதந்திர உபாசனை பண்ணணும். ஓகே, வியாசாச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா ரிச்சுவல்ஸோடு தான் இந்த உன்னுடைய கர்மங்கள்லாம் பண்ணணும். அப்படி பண்ண முடியாது. அப்படின்னா காலையில் எழுந்துக்கும் போது பெட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோமகுண்டம் வச்சுக்கணும். புரியுதா? நம்ம தசோபனிஷத்து படித்தோம். என் பக்கத்துலேயே ஹோமகுண்டத்தின் பக்கத்துலேயே நான் கிளாஸ் எடுத்தேன். நான் தசோபனிஷத்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அக்னி இருந்துகிட்டே இருக்கும். அக்னி இதுதான் அக்னி எழுத்து. அங்கே அக்னி ஜுவாலை. இந்த பக்கம் வேத புஸ்தகம், இந்த பக்கம் இது அக்னி, நடுவில் தசோபனிஷத்து. புரியுதா? என்னுடைய சகாய்க்கு யாரையும் பார்க்க விட மாட்டான். அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சுக்கிட்டேன் நான். புரியுதா? வருவேன், கிளாஸ் எடுப்பேன், போயிடுவேன். புரியுதா? அந்த இதெல்லாம் ஒரு சிருங்கேரியில் பண்ணிடும். புரியுறதா? அப்போ ஜோதிஷ்டாமா. ஏன் சிருங்கேரி சொல்கிறேன்னா, இங்கே எல்லாம் ஒரே சாரதாவாக போட்டிருப்பாங்க. சிருங்கேரி சாரதா போட்டிருப்பாங்க. சிருங்கேரி மடத்தோட கனெக்டடு. ஏன்னா இதனுடைய டோனர் சிருங்கேரி மடத்தை சார்ந்தவா. புரியுதா? இதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, கர்ணவிருத்திஷு அக்னி தர்ஷனம். இது சுதந்திர உபாசனம். ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் நம்ம. இப்போ வியாசாச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா லிங்க பிரமாணத்து மூலமா சுதந்திர உபாசனன்றதை ப்ரூவ் பண்ணுறார். ஓகே, இதில் 2 டைப்பு உபாசனை இருக்குது. அங்க உபாசனா, அங்கி உபாசனா. அங்க உபாசனா, அங்கி உபாசனா. அதாவது மெயின் உபாசனா இருக்கு இல்லையா, அது அங்க உபாசனா. அதுக்கு சைடில் சின்ன சின்ன உபாசனைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நேற்றுக்கு சத்திரயாகம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இது பண்ண. அந்த சத்திரயாகத்தில் மெயின் உபாசனை ஒன்று அக்னி இருக்கிறது. அப்புறம் நிறைய குட்டி குட்டி அக்னி அங்கங்கே ஹோமகுண்டத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அது பெரிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சத்திரயாகம் இது பகவான் பாருங்களேன் எவ்வளோ நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் நான். புரியுதா? சத்திரயாகம்லாம் பார்க்குறது கேட்குறதே கஷ்டம். அதில் நம்ம ஒரு நாள் நம்மளுடைய எந்த வித இதுவும் கொடுக்காம, மண்டபடி கொடுக்காம நாமளே கலந்துக்கிட்டோம். புரியுதா? ஏன்னா பயாஜி சீதாலக்ஷ்மி கையில் இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? இப்போ நம்ம தலையில் விஸ்வரூப பாராயணம் இருக்குது. புரியுறதா? நல்லா நான் இன்றைக்கி காலையில் படிச்சுட்டேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெரி குட். அப்போ அங்கி உபாசனையில் சடங்கு இல்லாமல் பண்ணலாம். ஓகே, அங்க உபாசனையில் சடங்கோடு பண்ணணும். இதுதான் மெயின். ஓகே, சரி. நமக்கு ஷட் பிரமாணம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஷட் பிரமாணம் என்னென்ன? அதெல்லாம் வேதனை ஆகிடும் இப்போ கேட்டால். பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, அர்த்தாபத்தி, அனுபலப்தி.
இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பிகினிங்கில் சொல்லிக் கொடுக்கும்போது அதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி சொன்னேன் நான். ஓகே, இது 6 பிரமாணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர இவா பூர்வ மீமாம்சத்தில் இன்னொரு 6 பிரமாணம் வச்சுருக்கா. 6 பிரமாணத்துக்கு தத்திக்கணும் போடுறான், புரியுதா? இன்னொரு 6 பிரமாணம் இருக்கிறது இவாளுக்கு. நம்ம 555 சூத்திரம் எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுருக்கோம். அவன் 2000 சூத்திரம். ஓகே, அது பாட்டு போயிட்டே இருக்கிறது. அதெல்லாம் நிறையா இருக்கிறதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் அதிகரணமே நிறையா இருக்கிறது. ஓகே, இப்போ அவங்களது நம்மது 4 அத்தியாயம் இல்லை, அவங்களது 10 அத்தியாயம். எல்லாமே பெருசு பெருசு, புரியுதா? எல்லாமே பெருசு. இங்கே என்ன சொல்கிறாரு ஜெய்மினிஜி, எக்ஸ்ட்ரா ஒரு 6 பிரமாணம் சொல்கிறார். அவர் சிஷ்யர் இல்லையா, குருக்கு போட்டு காட்டுறது இதுதான். குருவே நீ ஒன்று சொன்னா நான் 2 சொல்கிறேன் பாரு அப்படின்னு. அது அப்போ அந்த 6 பிரமாணம் என்னென்ன, அதுதான் பிரம்மசூத்திரம், புரியுதா? இதெல்லாம் படிக்கலைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வேதம் மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், புரியுதா? ஸ்ருதி, லிங்க, வாக்கிய, பிரகரண, ஸ்தான, சமாக்கியானாம் சமவாயே பாரதௌர்பல்யம் அர்த்த விப்ரகர்ஷா அர்த்த விப்ரகர்ஷா, புரியுதா? இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லிங்க பிரமாணம், வாக்கிய பிரமாணம், பிரகரண பிரமாணம், ஸ்தான பிரமாணம், சமாக்கியான பிரமாணம். ஓகே, இதில் பிரமாணம் இருக்கிறது. இந்த பார தௌர்பல்யம் அது என்னன்றது அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். கர்ணவிருத்திஷு அக்னி உபாசனம் ஸ்வதந்தரம். ஓகே, இந்த தர்மசூத்திரத்தில் இது எங்கே வருது அப்படின்னா, தர்மசூத்திரம். நமது என்ன சூத்திரம்? பிரம்மசூத்திரம், புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, அப்புறம் கட்சியும் மாறிடக்கூடாது. இது நல்லா இருக்கு. ஒருத்தர் சொன்னாராம் ஒரு சுவாமிகிட்ட, முதல்ல 5 அத்தியாயம் சாந்தோக்கியம் ரொம்ப கிராண்டாக இருந்தது, விறுவிறுன்னு இருந்தது சுவாமி. பின்னாடி இருந்த 3 இதுக்குள்ள ஒரே ட்ரையாக சொல்லிட்டீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் இல்லை, வேற ஒரு ஸ்டூடெண்ட்டு, வேற ஒரு சாமி, புரியுதா? அப்படின்னா அந்த சாமி அவர் தூக்கு தான் போட்டுக்கணும், புரியுதா? அடப்பா சொல்லி கொடுத்து அதுவும் இன்னோசென்ட்டாக சொல்லுவான், நம்மக்கிட்டே சொல்லுவான், இப்படி பண்ணலாமா சாமி அப்படின்னு. இப்படி தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. சொல்லுவேன்டா, சொல்லுவேன். ஆனால் நீ இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்டையும் சொல்லாத. ஒரு சந்தோஷமான விஷயம்னா, வேதாந்தத்தில் மான மரியாதை கௌரவம் எல்லாம் கிடையாது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு மான மரியாதை கௌரவம்லாம் கிடையாது. வேறு எதுக்கு? அனாத்மாவுக்கு தான் இருக்கிறது. எப்போ மான மரியாதை கௌரவம்லாம் ஸ்டேட்டஸ்லாம் எதிர்பார்க்குறீங்களா, அப்போல்லாம் நீங்கள் யார்? அனாத்மான்னு போட்டுக்கணும். சைடில் வேணால் அந்த சைடு ஒர்க்கிங் இது இருக்கு இல்லையா, மேத்ஸ் நோட்ஸில் அதில் போட்டுக்கணும். அனாத்மா போட்டுக்கணும். புரியுதா? இந்த பக்கம் காலி ஆகிடும். மெயின் ஷீட் காலி ஆகிடும். எப்பயோ தான் கிளாஸ் டயத்தில் ஆத்மான்னு போட்டுக்கலாம். மீது எல்லா காலத்துலேயும் அனாத்மாலேயே இருப்போம், புரியுதா? இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த 3:13 இந்த தர்மசூத்திரத்தில் வருது. இதில் லிங்க பிரமாணம் இருக்க, இந்த லிங்க பிரமாணம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரமாணம். அதுக்கு கீழே அடுத்து வரக்கூடிய பிரமாணம் அதை விட பலம் குறைந்த பிரமாணம். அதுக்கு கீழே வர்றது அதை விட பலம் குறைந்தது. கீழே போக 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 பலம் குறைந்த பிரமாணம். ஓகே, அது ஸ்ட்ராங்காக அதை வச்சுக்கிட்டு பேச முடியாது அப்படின்றத சொல்கிறார். அதனால் முதல் 4 பிரமாணம் விட வலிமையானது இந்த ஸ்ருதி. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ருதி வேத வாக்கியம், அதுக்கு அடுத்தது அடையாளம் லிங்கம், அது ஸ்ட்ராங்கானது. ஓகே, வாக்கியம் அதை விட வலிவு குறைவு, அதை விட வலிவு குறையுது. 4வது பிரகரணம். பிரகரணம்னா என்ன? அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல பேசுறது.
அந்த அந்த சூழ்நிலை எப்படி இருக்கணுமோ அந்த கான்டெஸ்ட்டில் சூழ்நிலையில் பேசுறது. ஓகே, அப்போ வாக்கியம் என்ன? வேத வாக்கியப்படி அமைப்பு, வாக்கிய அமைப்பில் சொல்கிறது. ஓகே, லிங்கனா அடையாளம், ஸ்ருதினா டைரெக்டாக வேதத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த வாக்கியம் வேறு, ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட். ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா தான் ஸ்ட்ராங். பிரகரணம்னா என்ன? சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் நம்ம அந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் பண்ணிப்போம் நம்ம. ஓகே, ஸ்தானம்னா இடம், உங்களுக்கே தெரியும். சமாக்கியம் அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம். 4 ஒன்றா இருந்தால் அதுக்கு பேர் ஒரே உபாசனை, அதில் சமாக்கியம்னு வரும். சமாக்கியம்னா பேர், நேம். ஓகே, இது 6 புரிஞ்சுத்துலையே உங்களுக்கு. இது போகிறோம், இந்த ஸ்டெப்பு முடிஞ்சுத்து. ஓகே, டைம் ஆகிட்டுருக்கு. இந்த 6 பிரமாணத்தில் லிங்கம் செகண்ட் பிரமாணம். அப்போ ஃபஸ்ட்டு பிரமாணம் என்ன? ஸ்ருதி. எல்லாருமே பாஸ், அலர்ட்டாக இருக்கீங்க. ஓகே, இப்போ பிரகரணம்னு ஒரு பிரமாணம் பார்த்தோம் இல்லையா, அது 4வது பிரமாணம். இப்போ லிங்க பிரமாணம் ஸ்ட்ராங்கானதா இல்லை பிரகரண பிரமாணம் ஸ்ட்ராங்கானதா? பாருங்கள், நமக்கு தெரியுது, இந்த பூர்வ பக்ஷிக்கு புரியவே மாட்டுது, மரமண்டையாக இருப்பான் போல இருக்குது. ஓகே, அதாவது லிங்கம் வந்து டைரெக்டாக பார்க்குறது, அடையாளம். இப்போ இங்கே இருக்கிறது இப்படி பார்க்குறேன், அந்த பூவை எடுத்து அந்த பக்கம் இப்படிலாம் நேராக பார்க்குறேன்னு இல்லையா. சிலதெல்லாம் யூகிப்போம். இப்போ புரியுதா? நான் வந்து யூகிச்சு இது 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 பண்ணேன் இல்லையா, தும்பல் இருமல்லாம் வந்து இல்லை, நான் யூகிச்சிட்டேன். இன்னும் யூகிச்சேன் தண்ணியில். இப்போ அதுக்கு பேர் அனுமானம் கிடையாது, அதுக்கு பேர் யூகிக்கிறது. இதில் தான் வீட்டில் சண்டை போடுறது. நான் அப்படி பண்ணலை, இல்லை பண்ணியிருப்பேன், நீ தும்புற. ஏன்னா அங்கே ஒரு பிரமாணம் இருக்குல்ல, அதை வச்சுட்டு ஒருத்தன் தப்பு பண்ணிடக்கூடாது. நம்ம நாட்டில் அதே தப்பு கண்ணில் வச்சுருப்பான், அவன் திருந்திருப்பான், ஆனால் இவன் திருந்த மாட்டான். புரியுதா? நம்ம எப்பவுமே டெய்லர் மாதிரி இருக்கணும். புரியுதா? ஒரு ஆளை வந்து எப்பவுமே வருஷம் அளக்கணும். புரியுதா? அது பழைய ஆளை அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புரியுறதில்ல? அதெல்லாம் பார்த்துக்கூடாது. லிங்க இங்கே 44 நம்ம என்ன சொல்கிறாருன்னா, லிங்க பூயஸ்துவாத் தத்ஹி பலியா தத் அபி. இதுதான் 44வது சூத்திரம். புரியுதா? அதை வச்சுக்கிட்டு அவர் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நாம் வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.